ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷாலு லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் வந்து சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். குக்கரில் பண்ணால் வேறு மெத்தட் அண்ட் பாத்திரத்தில் பண்ணால் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நான் குக்கரில் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஹீட்டான ஒரு குக்கரில் ஆயில், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காயெல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் அது கூடயே நான் வந்து ஒரு 7 to 8 க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். க்ரீன் சில்லிஸ் கொஞ்சம் நல்லா கலர் மாறினோடனே ஐம் ஆடிங் ஆனியன் டு இட். நல்லா நிறைய நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருந்தேன். ஸோ ஆடட் 6 to 7 ஆனியன்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களோட சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து வெங்காயம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு புதினாவும் கொத்தமல்லியும் நான் வெட்டி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான் வந்து பிரியாணிக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுதான் ஆக்சுவலி டேஸ்ட்டே கொடுக்கும் பிரியாணிக்கு, புதினாவும் கொத்தமல்லியும். ஸோ அது நல்லா வதங்கி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோஸ் வந்து நம்ம எவ்வளோ ஆனியன் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டோன்னா டேஸ்ட் வந்து டொமேட்டோ ரைஸ் மாதிரி ஆயிரும், பிரியாணி டேஸ்ட் வராது. ஸோ டொமேட்டோஸ் கூட ஆட் பண்ணி நல்லாவே அது மேஷ் ஆகி வர வரைக்கும் வதக்கிட்டு பச்சை வாசனை போகிறதுக்காக நான் அப்படியே மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இன்னும் நல்லா வதக்கிக்கிறேன் அதை. அப்புறம் நம்ம வந்து பிரியாணியை குக்கரில் பண்ணுறதால நான் வந்து தக்காளியை ரொம்ப வேக விடல. ஏன்னா நம்ம டெஃபினட்டாக விசில் இடுவோம் இல்லையா, அப்போவே தக்காளி நல்லா வெந்து வந்துடும். ஸோ அந்த ரீசனுக்காகவே நான் வந்து தக்காளி ஒரு 70% வேக விடுறேன், அவ்வளோதான். தக்காளி நல்லா வெந்து வந்த உடனே அது கூட நான் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ வரைக்கும் போட்டிருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸ் கூடயும் சேர்த்து நல்லா சிக்கனை வந்து கிளறி விட்டு நல்லா அது கூட கொஞ்சம் சேர்த்து வேக வைக்கணும். ஸோ நான் வந்து கிளறி விட்டதுக்கப்புறம் வேகிறதுக்காக அது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் மஞ்சத்தூள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ மஞ்சத்தூள் திருப்பி நான் யூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் அதுக்கு தான் டைரெக்டாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் சால்ட் ஆட் பண்ணது உடனே அது கூட நான் தேவைப்பட்ட மசாலாஸ்லாம் நான் ஆட் பண்ணிட்டேன். என்னெல்லாம் ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா ஆட் பண்ணேன், அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே ஒரு 2 to 3 டீஸ்பூன்ஸ் வர அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் தான், ஏன்னா நான் ஆல்ரெடி சில்லி ஆட் பண்ணியிருந்ததால். அப்புறமா தனியா வந்து இதில் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ தனியா கூட நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தனியா பவுடர். அப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், அப்போ தான் நம்ம போட்ட மசாலா எல்லாமே சிக்கனில் ஊட்டி நம்மளுக்கு சிக்கன் நல்லா டேஸ்டியாக வரும். அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி விட்டு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன், அதாவது 3 glasses ஆஃப் ரைஸ். ஸோ நான் 3 glasses ஆஃப் ரைஸ்க்கு நான் வந்து ஜஸ்ட் 5 glasses ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணுவேன். ஏன்னா நான் குக்கரில் பண்ணுறதால 6 glass ஆட் பண்ணேன்னா ரொம்பவே குழஞ்சிரும். பட் நம்ம பாத்திரத்தில் பண்ணுறதால நம்ம 6 glass ஆட் பண்ணுவோம், ஏன்னா நம்ம தண்ணி வந்து வேப்பரேட் ஆகும். இங்கே வந்து தம்மில் வேகிறதால நம்ம 5 glass ஆட் பண்ணாலே நல்லா சிக்கன் அண்ட் ரைஸ் வந்து ரொம்ப அவ்வளோதாங்க. நம்ம எம்மியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வீடியோவில் பார்க்குவீங்க நீங்கள் எவ்வளோ நல்லா உதிரியாக ரைஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். டேக் கேர், பாய்.